விஜய் அவர்களுடன் அந்த சந்திப்பு எத்தனை நிமிடம் இருந்துச்சு? 8.36 வினாடிகள். எப்படி இருந்துச்சு சந்திப்பு? என்ன சொன்னார்? கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் உண்டு. ஒரு மாபெரும் தலைவனை நாம் சந்திக்க இருக்கிறோம். இருபெரும் தலைவர்களோடு நாம் பயணமாயிருக்கிறோம். மூன்றாவது தலைவனை முத்தாய்ப்பாக சந்திக்க போகிறோம் என்கிற பதற்றம் தொற்றிக் கொண்டது. சந்தித்த அந்த சூழல் அரவணைத்து கட்டி அணைத்து நல்லா இருக்கிறீங்களா என்று கேட்கிற போது எனக்கு வாயில் வார்த்தைகள் வர. அவர் சொன்னார், நான் என்ன நினைக்கிறேனோ அதை பேசிடுறீங்களே, அதுதான் எனக்கு தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நோபல் பரிசு. என் பிள்ளைங்க காலையில் தூங்கி இருந்துச்ச உடனே படத்திற்கும் அண்ணன் வீரப்பனார் படத்தையும் பார்த்து கும்பிட்டுட்டு தான் பள்ளிக்கூடமே போகும். அந்த மாபெரும் இரு தலைவர்களுக்கு பக்கத்தில் இன்னைக்கு விஜய் படத்தையும் வைக்க வேண்டும் என்று என் பையன் சொல்கிறான். துண்டை எடுத்து கொண்டு வந்து இதை நீங்கள் போட்டுக்கிறீங்களா? கட்சியினோட துண்டை. அதை வாங்குவதற்கு தானே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். அங்கே காந்தல் மலர் காலடியில் சூடுவார்கள், இங்கே வாகை மலரை வெற்றிக்காக சூட இருக்கிறார்கள். அங்கே புலி பறக்கும், இங்கே யானைகள் வெற்றி மாலையை தூக்கும். எல்லாம் ஒன்றுதான். தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு இருக்கிறது என்றால் 41 தமிழர்களை பலி கொடுத்த நேரத்தில், பயமறிந்து சூழல் கருதி முடங்கி போகிற நேரத்தில், எதிராளிகளின் பெயரை அறிவித்து குற்றவாளிகள் இவர்கள்தான் என்று பகிரங்கப்படுத்திய உங்களுடைய பேச்சு என்னை தெம்பாக்கியது என்று சொன்ன போதுதான் எனக்கு தெம்பு வந்தது. கொடுமையான ஆட்சியாளர்களை, கொள்ளையெடுக்கிற அமைச்சர்களை, தமிழர்களை இழிவு நிலைக்கு தள்ளப்பட்டு பேருந்தில் கூட தமிழ்நாடு என்று போடாத இந்த அரசை இனி இசைப்பாடுவதல்ல, வாழ்த்துவதல்ல, கேவலமாக பேசுவதல்ல, உரிமையோடு உரத்த குரலில் உரைப்பதற்காக. இந்த கட்சி ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த கட்சி அப்படின்னு சொல்றதா, இல்லை இது மாதிரியான ஒரு சில சித்தாந்தங்களும் இருக்கக்கூடியவர்களும் இங்கே வர்றாங்க, அவங்க தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கிட்டு இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற வள்ளுவனின் தத்துவ வார்த்தைகள் தான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கொள்கையை அறிவிச்சுட்டு பிரிச்சு பார்க்கணும். விஜய் அவர்கள் மீதான விமர்சனம் அப்படின்னா ஒற்றை வார்த்தையிலே அவங்களுக்கு பதில் சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? கதறுகிறார்கள், பதறுகிறார்கள், அவ்வளோதான்.